ரோஹிணிக்கு மனோஜ் தாலி செயின் வாங்கிட்டு வந்ததை போட சொல்லி அவங்களுக்கு 2 பேத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணதுக்கு அப்புறமா விஜயா ரோஹிணியை தனியாக கூப்பிட்டு, பாரு என் மகன் மனோஜ் வந்து உன் மேலே எவ்வளோ அன்பு இருந்தால் இந்த மாதிரி தாலி செயின் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து உனக்கு போடுவான். அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் பண்ணுறான்னு நீயும் தான் பார்க்குற இல்லை. அப்பா மலேசியாவில் பிஸ்னஸ் தானே பண்ணுறாரு, அவர்கிட்ட சொல்லி என் மகனுக்கு பிஸ்னஸ்க்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல. அந்த முத்து முன்னால் அவன் எவ்வளோ அவமானப்பட்டு இருக்கான், அவங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது, அதுக்கான பணம் எல்லாம் நீ அவங்க கிட்ட கேட்டு வாங்கி கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி விஜயா சொல்ல, என்னடா இது புது பிரச்சனையா போச்சுன்னு சொல்லிட்டு ரோஹிணி ரொம்ப குழப்பத்தோட யோசிச்சுட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. அங்கே முத்து ஒரு சவாரிக்கு போயிட்டு இருக்காரு. அந்த சவாரியை வீட்டு முன்னால இறக்கி விட்டுட்டு அவர் கிளம்புறாரு. கிளம்பி திரும்பி பார்க்கும்போது வண்டியில் ஒரு பேக் இருக்கிறத பார்க்குறாரு. ஓ, அந்த சவாரியில் வந்தவர் தான் விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு வண்டியை திருப்பி கொண்டு வந்து அந்த பேகை கொண்டுட்டு போய் அவரோட வீட்டுக்குள்ளே கொடுக்கறதுக்காக போகிறாரு. அந்த நேரம் பார்த்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து அந்த வட்டி வசூல் பண்ணுற சிட்டி வந்து அந்த ஆளை மிரட்டி பணம் கொடுக்காம இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு. அந்த வீட்டில் இருக்கார் வந்து இன்னும் 1 மாதத்தில் கொடுத்துட்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இதே மாதிரி எத்தனை நாள் சொல்லிட்டு இருப்பேன், நான் உன்னையே பார்த்துட்டு இருக்க முடியுமா, நான் வேற 4 வீட்டுக்கு போக வேண்டாமா அப்படின்னு சொல்லி சிட்டி கேட்டுட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு இருந்த முத்து, ஏன் 4 வீட்டுக்கு போய் அடுத்து பிச்சை எடுக்க போறியா அப்படின்னு சொல்லி நக்கலா கேட்குறாரு. அதை பார்த்து சிட்டி வந்து கோவத்தோட திரும்பி பார்க்கவும், அவர் தான் அப்புறமா பணம் தரேன்னு சொல்றாருல, எதுக்கு இந்த மாதிரி அநியாயமா பேசிக்கிட்டு இருக்க, போக வேண்டியது என்னன்னு சொல்லி முத்து சொல்றாரு. உடனே அந்த சிட்டியோட ஆள் வந்து முத்துவை தடுக்க பார்க்குறாரு. முத்து அலைக்கா அவனை தள்ளி விட்டுடுறாரு. தள்ளி விட்ட ஆள் வந்து அப்படியே போய் சிட்டி மேலே விழுறாரு. சிட்டி கோவமா திரும்பி முத்துவை முறைக்கிறான். இந்த முத்து எதுக்கு நம்ம வழியிலே இப்படி குறுக்க வந்துகிட்டு இருக்கான்னு சொல்லி எரிச்சலோட பாக்குற முத்து உடனே சவாரியில வந்தவர்கிட்ட அவரோட பேகை ஒப்படைச்சிட்டு திரும்பும் போது சத்யாவும் அங்க நிக்கிறத பாக்குறாரு. திரும்பி வெளியே வந்த முத்து சத்யா கிட்ட போய், இவன் கூடயே இந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கியா, இது உனக்கு நல்லது இல்ல, ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வான் பண்றாரு. உடனே சத்யா இருந்துட்டு, உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பாக்குறேன், இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்றாரு. முத்து இருந்துட்டு, அவனே ஒரு ரவுடி பையன், அவன் கூட சுத்திக்கிட்டு இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டினாதான் உனக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்றாரு. முத்துவும் சத்யாவும் பேசிட்டு இருக்கிறத பார்த்த சிட்டி வந்து, ஓ, இவங்களுக்குள்ள இன்னும் முட்டிக்கிட்டு தான் இருக்கா, அப்ப இந்த சத்யாவை வச்சுதான் இந்த முத்துவை நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள பெரிய திட்டம் ஒன்று தீட்டிட்டு இருக்காரு. சத்யாவால முத்துவுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுது, சத்யாவை யூஸ் பண்ணி இந்த சிட்டி என்னெல்லாம் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.